கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துமஸ் சந்தோஷ பெருவிழாவுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்த 10 நிமிடம் நம்ம பார்க்க போது ஒரு குறுநாடகம். அன்றாட நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், சத்தியங்களை கேட்கிறோம். ஆனால் நம் வாசித்த கேட்ட சத்தியங்களை அன்றாட வாழ்வில் நம்மால் கடைபிடிக்க முடிகிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து வேதாகம சத்தியங்களோடு நம் இருதயத்தை நிதானிக்கக்கூடிய ஒரு நல்ல தருணம். வாங்க, என்னதான் நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். இவர் தாங்க போதகர் அறிவழகன். எப்பொழுதும் போல ஞாயிறு ஆராதனை இறுதியில சபை மக்களுக்கு முக்கியமான அறிவிப்பு கொடுப்பார். இந்த வாரமும் ஒரு வித்தியாசமான அறிவிப்பு கொடுக்கிறார். என்னன்னு வாங்க போய் பார்க்கலாம். அன்பார்ந்த தேவ ஜனமே, உங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. அடுத்த வாரம், அதாவது வருகின்ற கிறிஸ்துமஸ் அன்று நம்முடைய ஆலயத்திற்கு ஒரு சிறப்பான விருந்தினர் வருகை தருகிறார். அது யாருன்னு கேட்டால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்முடைய ஆலயத்திற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதாக எனக்கு தகவல் கிடைச்சிருக்குது. அதனால் நம்ம அனைவரும் இயேசு கிறிஸ்துவை வரவேற்கிறதற்கு குடும்பமாக வந்து ஆண்டவரை கனப்படுத்த நான் விரும்புகிறேன். உங்கள் குடும்பம் சார்பாக ஒவ்வொருவரும் சிறந்ததை நீங்கள் என்ன கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் ஆலயத்திற்கு கொண்டு வாங்க. நாம் அனைவரும் ஆண்டவரை சிறப்பாக வரவேற்போம். அடுத்த வாரம் நாம் சந்திப்போம். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அம்மா, இன்னைக்கு மீன் குழம்பு ரொம்ப சூப்பர். அசத்திட்டப்பா, நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சுப்பா. அதெல்லாம் சரி, நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிட்டீங்க. அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம் யோசிச்சிங்களா? பாஸ்டர் அறிவிப்பு கொடுத்தாருல, மறந்துட்டீங்களா? என்ன பண்ணலாம்? நான் டெல்லியிலேருந்து வரும்போது ஒரு ஒயிட் மார்பிள் தாஜ்மஹால் வாங்கிட்டு வந்தேன்ல, நல்ல காஸ்ட்லியாக. அதை ஏசப்பாவுக்கு நம்ம கிஃப்ட் கொடுத்துருவோம். என்னங்க, அதெல்லாம் போய் ஏசப்பாவுக்கு கொடுக்கலாமா? இல்லை, ஒன்று பண்ணு. நீ தான் மீன் குழம்பு நல்லா வைப்பல, அசத்து. இன்னைக்கு கூட அசத்திட்டல. ஏசப்பாவுக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க, ஏசப்பா வேதாகமத்தில் 2 இடத்துல மீனை வச்சு அற்புதம் செஞ்சார். ஒரு முறை திபேரியா கடற்கரையில் அவரே கறிநெருப்பு போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்தாரு. இந்த யோசனை நல்லா தான் இருக்கு. ஆமாம்மா, நம்ம இப்போவே உப்படத்துக்கு போகிறோம். நல்ல ஒரு க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு வஞ்சர மீனை வாங்கிட்டு வரோம். ஏசப்பாக்கு நல்லா சமைச்சு கொண்டு போகிறோம்மா. ஏன் வஞ்சர மீன் கொண்டு போகிறோன்னா, ஏசப்பா தொண்டையில் முள்ளு குத்திடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் வஞ்சர மீன். ரைட், ஓகேப்பா, இதுவே பண்ணிக்கலாம்ப்பா. அம்மா, நான் ரொம்ப பிஸி. எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டியது இருக்கு. நாளைக்கு சென்னைக்கு போறேன். அதுக்கு அடுத்த வாரம் கும்பகோணம் போகிறேன். கும்பகோணம் போறதெல்லாம் இருக்கட்டுங்க. பாஸ்டர் அறிவிப்பு கொடுத்தாருல, நம்ம ஏசப்பா வர போறாருன்னு. நம்ம ஏசப்பாக்கு என்ன கொடுக்க போறோம்? பாருமா, இந்த ஊருக்கே தெரியும், நான் தான் இந்த சபையில மூத்த விசுவாசி. 35 வருஷமா நான் இந்த சபையில எல்லா காரியத்திற்கும் முன்னால் இருந்து செய்வேன். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஐபி வந்தாலும் என்னத்தான் முன்னாடி அழைச்சு கௌரவப்படுத்த சொல்லுவாங்க. அதனால இயேசு நம்ம சபைக்கு வரும்பொழுது விலையுயர்ந்த சந்தன மாலையை போட்டு அசத்திடுவோம். ஆமாங்க, நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியுமா?
ஆமாம்மா, அப்படியே பண்ணிடலாமா? அப்பப்பா ஒரே பிஸி. இன்னைக்கு நிறைய கேஸ் வாதாட வேண்டி இருந்துச்சு. அதில் ஒரு குடும்பத்தை இன்னைக்கு சேர்த்து வச்சாச்சு. அடுத்த வாரம் முக்கியமான ஒரு கேஸு மதுரை ஹைகோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு. அது 300 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி ஒர்த்து. அது நான் தான் கோயம்புத்தூர்ல லீடிங் லாயர்னால நான் தான் போய் வாதாட வேண்டியிருக்கு. ஏமா நான் மறப்பேனா? எனக்கு எல்லாம் தெரியும். இங்க பாருமா, இயேசு உலகத்துல வாழ்ந்த போது அவர் எங்க போனாலும் போதனை செஞ்சு வந்தாரு. அவர் பண்டைய இஸ்ரவேலின் 70 உறுப்பினர்களை கொண்ட உச்ச நீதிமன்றமான சனகரிப் சங்கம், சதிசேயர்கள், பரிசேயர்கள், வேதபாரர் போல் போதியாமல் அதிகாரம் உடையவரா போதித்தாரு. இயேசுவுக்கு சட்டம் நுணுக்க எல்லாம் நல்லா தெரியும். நம்ம தேசத்துல வேற பழைய ஈபிகோ சட்டத்தை வேற மாத்திட்டாங்க. நம்ம இயேசுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. அதனால நம்ம குடும்ப சார்பாக இயேசுவுக்கு நம்ம தேசத்தின் புதிய சட்டமான DNS, DNSS, DSA 2023 சட்ட புத்தகத்தை அவருக்கு பரிசா கொடுத்துடலாம். சரிங்க, நம்ம வக்கீல் குடும்பனால அப்படியே பண்ணிடலாங்க. எங்க நம்ம ஏசப்பாக்கு என்னங்க கொண்டு போகிறது? நம்ம வீட்டில் ஏசப்பாக்குன்னு கொடுக்கறதுக்கு எந்த ஒரு பொருளுமே இல்லையே. நம்ம என்னதான் ஏசப்பாக்கு விலை உயர்ந்த பொருளை கொடுத்தாலும் அவருடைய அன்புக்கு எதுவுமே ஈடாகாதுங்க. ஏன்னா அவர் அவ்வளோ அன்பான தேவன். வானம் அவருக்கு சிங்காசனமாக இருக்குது, பூமி அவருக்கு பாதப்படியாக இருக்குது. அப்புறம் என்னங்க நம்ம ஏசப்பாக்கு கொண்டு போகிறது? நம்ம யாரையாவது புதுசாக ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போனால் ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால நம்ம பக்கத்து வீட்டு மாலாக்கா ஏற்கனவே உடம்பு முடியாமல் இருக்காங்க. அவங்கள வேணால் நம்ம ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போகலாமா? ஆமாம்மா, நம்மக்கிட்ட ஆண்டவருக்கு கொடுக்க பெருசாக எதுவும் இல்லை. அதனால மாலாக்காவை ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக ஏசப்பா சுகம் கொடுப்பாரு. வேதத்தில் எழுந்திருக்கபடி மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமா. அதனால மாலாக்காவை ஆலயத்துக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறோம். எல்லாரும் ஆண்டவரை வரவேற்க மேலக்காலம் முழங்க வரவேற்க ரெடியா இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். இவங்களுமே சுவிசேஷம் சொன்னவங்களுமே வந்து ஆண்டவர் பண்ணிட்டாங்க. புரியுதா? அப்படியா? மாலக்கா கூட்டி வரனால அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஓ, அது இந்து அவங்களும் வந்து பண்ணுறாங்க.
வரவே இல்லை, மீன் வேற ஆறி போயிடுச்சு. சகோதரி, இயேசு வந்தாருங்க, வந்துட்டு போயிட்டாரு. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? நாங்கள் ரொம்ப நேரம் இதே வெயிட் பண்ணுறோம், ஏசப்பா ஒன்று வரவே இல்லையே, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? இயேசு வந்தார், நம்ம யாரும் அவரை வரவேற்கவில்லை. என்னங்க பாஸ்டர், நாங்கள் சீரியஸாக பேசிட்டு இருக்கிறோம், நீங்கள் பாட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இல்லைங்க சகோதரனே, நான் நிஜமாக தான் சொல்கிறேன். நம்ம எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆவலாக இயேசு இங்கே வந்தார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தார். நாம தான் அவரை விரட்டி விட்டோம். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க பாஸ்டர். பாஸ்டர், எங்களுக்கு இயேசுவை நல்லா தெரியும், எத்தனை படத்தில் பார்த்துருக்குறோம். நீளமாக யாரும் வச்சிருப்பாரு, ஒரு கையில் குச்சி வச்சிருப்பாரு, ஒரு கையில் ஆடு வச்சிருப்பாரு, வெள்ளையாக அங்கேயே போட்டிருப்பாரு. அது மாதிரி யாருமே வரலையே. அந்த முதியவர் வந்தார் அல்லவா, அவர் தாங்க நம்ம ஆண்டவர். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு தேவகுமாரனாக அவரின் வல்லமையோடும் மகிமையோடும் நமக்கு முன்பாக இங்கே வந்திருந்தார்னா, நம்ம எல்லாரும் அவரை உற்சாகத்தோடும் மகிழ்ந்து விழுந்து விழுந்து தடபுடலாக அவரை கவனிச்சிருப்போம். ஆண்டவருக்கு இது நல்லாவே தெரியும். ஆனால் வேதாகமம் அப்படியே நமக்கு போதிக்குது. யாக்கோபு 2:2 நம்ம வாசிக்கிறோம், பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்திற்கு வரும்பொழுது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்துல உட்காரும் என்றும் தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு என்று சொல்வதும் தவறு. நீங்களோ தரித்திரனை கனவீனப்படுத்துகிறீர்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. நீதிமொழிகள் 14:31 தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயவு செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான் என்று நம்ம வாசிக்கிறோம். மேலும் மத்தேயு 25:42 நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்கிறாரு, பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாக இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை, அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை, வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, மிகவும் சிறியவர்களாகிய இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு குடும்பம் ஆண்டவருக்கு பிடிக்கும்னு மீன் கொண்டு வந்திருந்தாங்க. இன்னொரு குடும்பம் ஆண்டவருக்கு மாலை மரியாதையோடு அவரை வரவேற்க விரும்பினாங்க. இன்னொரு குடும்பம் பாருங்கள், ஆண்டவருக்கு ஒரு சிறந்த பரிசை கொண்டு வர விரும்பினாங்க. ஆனாங்க ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா? யோவான் 4:31 நம்ம வாசிக்கிறோம், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு குடும்பத்தை பார்த்தோங்க, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்திருந்தாங்க. ஒரு ஆத்துமாவை ஆலயத்திற்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அந்த முதியவருக்கு அவங்க உதவி செய்தாங்க. கர்த்தர் இந்த மாதிரி காரியத்தில் பிரியமாக இருக்கிறார். முதலாவது நம்மை படைத்த தேவனிடத்தில் நம்ம அன்பு செலுத்த வேண்டும். அடுத்தது நம்முடைய சகோதரரிடத்தில் அன்பு கூற வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.